ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இனியா மேரி வீடு சேனலில் உடம்புக்கு ஆரோக்கியமான வெயில் காலத்துக்கு சுவையான ஒரு நெல்லிக்காய் ஜூஸ், ஆம்லா ஜூஸ், பெரிய நெல்லிக்காய் ஜூஸ் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காவை நல்லா கழுவி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கொட்டையோட மிக்சியில் போட்டு அரைச்சோம் அப்படின்னா மிக்ஸி வம்பாக போயிடும். அதனால் அந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நல்லா அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி எடுத்த நெல்லிக்காய் துண்டுகளெல்லாம் எடுத்துகிட்டு அதில் ஒரு சிட்டிகை உப்பு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு வத்தல் பொடி. உங்களுக்கு வத்தல் பொடி பிடிக்கல, அந்த உரப்பு உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகையும் போட்டு கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை சீனி இதையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்திங்கன்னா நம்மளோட காரசாரமான நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆகிட்டு. இதே போல் நான் இனிப்புலையும் ஜூஸ் செய்யலாம். ஆம்லா ஜூஸ் ஸ்வீட்டாகவும் நம்ம செய்யலாம். அதுக்கும் இதே போல் தான் நம்ம நெல்லிக்காவை கட் பண்ணோம். இதில் நம்ம வத்தல் பொடி உப்பு போட்டிருக்கோமோ அதில் வத்தல் பொடிக்கு பதில் சீனி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்ப நல்லது. வெயில் காலமாக இருக்குது. வெயில் காலம் இல்லைனாலுமே நம்ம அடிக்கடி நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் செஞ்சு குடித்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாத கொழுப்புகளெல்லாம் கரைக்கக்கூடிய சக்தி இந்த நெல்லிக்காயில் இருக்குது. இந்த நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆகிட்டு. இதுக்கு நம்ம டேஸ்ட் பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கரெக்டாக இருக்குது. இது டம்ளரில் ஊற்றி ரெடி பண்ணலாம். அந்த டம்ளர் மேலே உள்ளதை டிசைன் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு வத்தல் பொடியும் உப்பையும் கலந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வெட்டி வச்ச ஒரு நெல்லிக்காய் துண்டு இருக்குது பாருங்கள், அதை அந்த டம்ளர் வாயில் தேய்ச்சிங்கனாலே அது ஈரமாயிரும். அந்த ஈரத்தில் நம்ம கலந்து வச்சோம்ல உப்பு வத்தல், அதை நம்ம இது மாதிரி தடவி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம டம்ளர் மேலே டிசைன் நல்லா இருக்குல்ல. இதில் இப்போ நம்ம அரைச்சி பிழிஞ்சு எடுத்த சாறை ஊற்றிக்கலாம். நம்மளோட காரசாரமான நெல்லிக்காய் ஜூஸ் தயாராகிட்டு. இது இனிப்பு சுவைக்காக என்ன செய்யலான்னா இதே போல் கழுவி வெட்டி வச்ச நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை உப்பு, அப்புறம் இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். எங்களுக்கு சீனி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் மண்டவெல்லம் சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், கருப்பட்டி சேர்த்துக்கலாம், எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போது இதில் சீனி தான் சேர்த்துருக்கேன். சீனியும் சேர்த்து இப்போ இது வந்து இப்போ நம்ம போட்டிருக்க நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஒரு ஆள் குடிக்கிற அளவுக்கு இருக்கும். இதை நல்லா மிக்சியில் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதே போல் இப்போ நம்ம வத்தல் பொடி ஜூஸ் செஞ்சோம்ல, அதே மாதிரியே இந்த இனிப்பு ஜூஸையும் நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. சல்லடையில் வடிகட்டி எடுத்திங்கன்னா நம்மளோட இனிப்பு ஆம்லா ஜூஸ் ரெடி ஆகிட்டு. வடிகட்டி எடுத்தாலே போதும், ரெடி ஆயிடுச்சு நம்மளோட இனிப்பு ஆம்லா ஜூஸ். உங்களுக்கு இந்த ஜூஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இனியா மேரி வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்கு உபயோகப்படும் நினைக்கிங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் எனக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேலும் உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். வீடியோவை பார்க்க போகிறீங்க அப்படின்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு பார்க்கவும் ஈஸியாக இருக்கும். ஐயோ கீழே வந்துருச்சு. இப்போது நம்மளோட காரசாரமான இனிப்பான ஆம்லா ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆம்லா ஜூஸ் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு உடம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு புதுசாக ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.